ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் மீடியத்துக்கான நேர்கோட்டு இயக்கத்துலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறுத்து தொலைவு, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறுத்து தொலைவு. ரைட்டா? இப்போ நிறுத்து தொலைவு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கார் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டுருக்கு, திசை வேகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா நிறுத்த போகுது அப்படின்னா அதனுடைய இறுதி திசை வேகம் 0 ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார் மாதிரி வரைகிறேன். கார் மாதிரி ஓகே, ஓரளவுக்கு கார் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கார் என்ன பண்ணுது அப்படின்னா போகுது, குறிப்பிட்ட திசை வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோம். 30 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிற குறிப்பிட்ட வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோம். போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா நிற்க போகுது. ஓகேங்களா? நிறுத்து தொலைவுனா அதுதான், நிற்க போகுது. நிற்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க, பிரேக் இங்கே கொடுத்துட்டாங்க. பிரேக் அடித்தாங்கன்னா அது என்ன பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும். அப்போ குறிப்பிட்ட தொலைவு போகுது. அப்போ இது தொடக்கத்தில் போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய தொடக்க திசை வேகமாக இருக்கும். ஓகேங்களா? இறுதி திசை வேகம் என்ன, போய் நிற்க போகுது. அப்போ விசி கூட நம்ம என்ன எடுக்கும், 0 அப்படின்னு எடுக்கும். ஓகேங்களா? சரி சார், பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதனுடைய முடுக்கம் குறையும். ஓகேங்களா? பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோடைய முடுக்கம் குறையுது. அப்போ முடுக்கம் குறைஞ்சதுன்னா நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம், நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கேட்பாங்க, டிஸ்டன்ஸ் எஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஃபார்முலா போடலாம், b² + 2s. ஏ அப்படிங்கிறது இங்கே குறையுது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், b² 0 எழுதலாம். b² அப்படியே எழுதிட்டு ஏ அப்படிங்கிறது இங்கே குறையுது. அப்போ -2as. -2as இந்த பக்கம் வந்தால் +2as. +2as = u². அப்போ இதுலேருந்து நம்ம கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா எஸ் தான் கேட்பாங்க. s = u²/2a அப்படிங்கிறது தான் என்ன சொல்லுவோம், நிறுத்து தொலைவு. ஓகேங்களா? இதை என்ன பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. இல்லை சார் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் போட்டு தாங்கன்னா போட்டு காமிக்கிறேன். நிறுத்து தொலைவுலேருந்து ஒரு கொஸ்டின், ஒரு மகிழ்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா 20 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ இதுதான் அதோடைய தொடக்க திசை வேகம். 20 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்போ ரோட்டில் என்னென்னா ஒரு குறுக்க ஒரு குழந்தை ஓடியாடுது. உடனே அவர் பிரேக் அப்ளை பண்ணுறாரு. பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பிரேக் அடித்து நிற்கிது. அப்போது அது கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, பிரேக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா 2 மீட்டர் போகுது. ஓகேங்களா? அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆக்சலரேஷன் முழுக்கம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, v² = u² + 2as அப்படின்னு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? அப்போ v² போய் நின்றுச்சு. v² 0, u² அப்படிங்கிறது தெரியும் எவ்வளவு, 20² மைனஸ் ஆக்சலரேஷன் குறையுது, ஏன்னா நிப்பாட்ட போகிறாங்கன்னா ஆக்சலரேஷன் குறையுது. -2 × a தெரியாது, s 2 மீட்டர். ஓகேவா? அப்போ 0 20²ங்கிறப்ப 400 -4a -4 அந்த பக்கம் வந்தால் +4a = 400. a = 400/4. a = எவ்வளோ வரும், 100 மீட்டர்/செகண்ட்². ஓகேங்களா? இது அதனுடைய ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்க.